கடந்த சில தினங்களாக தேர்தல் முடிவடைந்த பிறகு கருத்து கணிப்புகள் பத்திரிகைகளில், காட்சி ஊடகங்களில் வெளிவருவதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கருத்து கணிப்புகளை வெளிவந்த கருத்து கணிப்புகளை பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எவ்வளோ வாக்கு சதவீதம் பெற்றிருக்கும், யார் வெற்றி பெறுவார், யார் முதலமைச்சர் ஆவார் என்ற அடிப்படையில் பல தகவல்களை கூறுகிறார்கள். இப்போ ஒரு 6 நிறுவனங்கள் கருத்து கணிப்பை வெளியிடுதுன்னு சொன்னால், 2 பேர் இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்றாங்க, 2 பேர் இந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு சொல்றாங்க, 2 பேர் இன்னொரு கட்சி புதுசாக வந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு சொல்றாங்க. அப்போ இந்த எந்த கருத்து கணிப்பு தான் சரியானதா இருக்கும் அப்படிங்கிற குழப்பம் தான் மக்கள் மத்தியில் வருது. தேர்தலுக்கு முன்னாடி வரக்கூடிய கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் அந்த கருத்து கணிப்புகளாவது அந்த அரசியல் கட்சிக்கு சாதகமா இருப்பதற்காக வெளிவருவதாக தான் நம்ம பார்க்க முடியும். அந்த கருத்து கணிப்பு என்ன சொல்கிறதோ அது சில நேரங்களில் அந்த வாக்களிக்கக்கூடிய அந்த நேரத்தில் பல தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதான் இருக்கு வாக்காளர்கள் மத்தியில். நம்ம வாக்கு வேஸ்டா போயிடக்கூடாது, பாலா போயிடக்கூடாது, இவர் தானே வருவதா எல்லா கருத்து கணிப்புன்னு சொல்றாங்க, அப்ப இதுக்கே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குகளை திசை திருப்பக்கூடிய வகையில சில கருத்து கணிப்புகள் தேர்தலுக்கு முன் வரக்கூடிய ப்ரீ ஒப்பீனியன் போல் என்று சொல்லக்கூடிய அது ஏற்படுத்தி இருந்தது. பின்னாடி வரக்கூடிய கருத்து கணிப்புகள் இதனால என்ன ஆக போகுது, எப்படியும் ஒரு வாரத்துல 10 நாள்ல வரப்போகுது ரிசல்ட், அப்ப இதையா நீங்க இவங்க போடுறாங்க, அந்த கருத்து கணிப்பு வெளியிட வேண்டிய அவசியம் என்ன, எப்படியும் மக்களுக்கு தெரிய போகுது, வாக்கு இனிமேல எந்த தாக்கத்தையும் வாக்காளர் மத்தியில் ஏற்படுத்த போறது இல்லையே, இப்போ அவங்க தேர்தலுக்கு பிறகு இந்த கருத்து கணிப்புகளை வெளியிடுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற குழப்பமும் மக்கள் மத்தியில் வருது. பொதுவாக அந்த கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது, இந்த கருத்து கணிப்புகளை எடுக்கிறாங்களா இந்த நிறுவனங்கள் எதுக்காக எடுக்கிறாங்க, அதை மக்கள் யோசிக்கிறதே கிடையாது. இந்த கருத்து கணிப்பு எவ்வளவு செலவாகுது தெரியுமா? ஒரு தொகுதியில அவங்க சாம்பிளிங் எடுக்கிறாங்க, ஒரு தொகுதியில இவ்வளவு ஒரு 1000 பேர்ல 3000 பேர்ட்ட கருத்துக்களை கேட்கிறாங்கன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் அதுக்கு ஒரு 10,000 ரூபாயாவது அவங்களுக்கு செலவாகுது. ஒரு தொகுதிக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 3000 பேர்ல சாம்பிள் பண்றாங்கன்னு சொன்னா 10,000 ரூபாய் ஒரு தொகுதிக்கு ஆகுது. மாநிலம் முழுவதும் எல்லா தொகுதியிலும் எடுக்கிறதா இருந்தா குறைஞ்சபட்சம் 50 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபா, 50 லட்சம் 1 கோடி 2 கோடி ரூபாய் மேல வரைக்கும் செலவாகுது. குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன், இதோட ஜாஸ்தியாக ஆகுது, நிறைய சான்ஸ் இருக்கு. குறைஞ்சபட்சம் 2 கோடி ரூபாய் வரைக்கும் ஆகுது. ஏன் ஆகுது, எப்படி ஆகுது, அது எப்படி ஆகுதுன்னு நினைக்கிறான். அந்த கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் இருக்கிறாங்க. அப்போ ஒரு இடமா போய் பாக்குறாங்கல்ல, அதை நீங்க யாருக்கு போட்டீங்கன்னு அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் 500 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் நீங்க கணக்கு போட்டு பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயும் போகக்கூடிய ஆட்களுக்கு அவங்களுக்கு 500 ரூபாய் 1500 ரூபாய் சம்பளம் வரும். அது போக இந்த டேட்டா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டேட்டாவை என்ட்ரி போடுறாங்க, அவங்களுக்கு சம்பளம். அதை மேனேஜ் பண்றாங்க, அந்த டேட்டாவை மேனேஜ் பண்ணக்கூடியவங்க, அதுக்கு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கு சம்பளம். இந்த இன்வெஸ்டிகேட்டர்னு போய் எடுக்கிறாங்கல்ல, அவங்க போய் தங்கக்கூடிய செலவு, அவங்க டிரான்ஸ்போர்ட் செலவு, அது போக இவங்களுக்கு இன்னும் டீம் லீடர் இருப்பாங்க, ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய டீம், அவங்க யார்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கணுமோ அந்த ரிப்போர்ட்டிங் டீம் இருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம். அதை மேனேஜ் பண்ணக்கூடிய மேனேஜர்ஸ், அவங்களுக்கு சம்பளம். அதன் பிறகு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதுக்குன்னு ஒரு நிர்வாகம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு சம்பளம். அவங்கள அதை தகவலை பிரஸ் ரிலீஸ் பண்றாங்க, அவங்களுக்கு சம்பளம், பிஆர் சம்பளம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பொருளாதாரம் இதுல ஈடுபடக்கூடிய அந்த மேன் பவருக்கு செலவாகுது. அதை நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச 2 கோடி ரூபாய் மேல செலவாகுது. இது யாரு கொடுக்குறா, எங்கிருந்து இவங்களுக்கு கிடைக்கும்? இதை நடத்தக்கூடியவங்க அரசியல் கட்சியா நடத்துறாங்க இல்ல, தொலைக்காட்சி மீடியாக்கள் கூட இதை நடத்துறது இல்லை, தனியார் நிறுவனங்கள் மூலமா நடத்தி அவங்க வெளியிட்ட பிறகுதான் தொலைக்காட்சிகளே வருது. அப்ப இதுல இருந்தே நமக்கு நம்ம இவ்வளவு ஒரு காரியத்தை, இவ்வளவு செலவான ஒரு காரியத்தை இந்த நிறுவனங்கள் செய்கிறாங்கன்னு சொன்னா சும்மா யாராவது செய்துட்டு பேசாம இருப்பாங்களா? கையில உள்ள பணத்தெல்லாம் போட்டு யாராவது செய்வாங்களா? வேஸ்ட் பண்ணிட்டா மக்களுக்கு நல்லது சொல்லுவோம் அப்படின்னு யாராவது இவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணுவாங்களா? யாரும் செய்ய மாட்டாங்க. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னு சொன்னால், இப்படி செய்யக்கூடியவர்கள் இதன் மூலமாக ஏதோ பலனை அனுபவிக்கிறார்கள், ஏதோ பலனை எதிர்பார்க்கிறார்கள், பலனை பெறுகிறார்கள். எப்படி பெறுகிறார்கள்? இந்த டேட்டாவை வச்சு கட்சிகள்கிட்ட பேரம் பேசுவாங்க. ப்ரீ போல்னு சொன்னா அவங்கள்ட்ட பேரம் பேசுவாங்க, உங்களுக்கு இவ்வளவுதான் வருது, நீங்க என்னென்ன பண்ணுங்கிறத இதுல இருந்து தெரிஞ்சுக்கிடுங்க, அவங்கள்ட்ட டேட்டா நான் தரேன், எனக்கு இவ்வளவு அமௌண்ட் தாங்க. அதே மாதிரி இன்னொரு கட்சியில பேரம் பேசுவாங்க, உங்களுக்கு நான் இப்படி போடுறேன், நீங்க இவ்வளவு பணம் தாங்க என்று சொல்லி அதை பேரம் பேசுவாங்க. இப்படி கட்சிகள்கிட்ட பல பேரம் பேசுவதற்கு, பொருளாதாரத்தை பெறுவதற்கு ஒரு வழியாகத்தான் பணம் சம்பாதிக்க ரெவென்யூ
பெறுவதற்கான ஒரு வழியாகத்தான் இந்த இந்த எக்ஸிட் போல், ப்ரீ ஒப்பீனியன் போல்லாம் இருக்குது, கருத்து கணிப்புகள்லாம் இருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். அப்ப இவங்க பணம் சம்பாதிப்பதற்காக பொருளாதார இதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, இந்த டேட்டாவை எல்லாம் இவங்ககிட்ட பேரம் பேசி அதுல ஒரு அமௌண்ட்டை கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சேனல்ட்டையும் கறப்பாங்க. உங்களுக்கு டிஆர்பி ஏறும், அதனால உங்க சேனல்ல முதல்ல போடலாம், நீங்க எவ்வளவு தர்றீங்க, நீங்க இந்த டிவி எவ்வளவு தர்றீங்கன்னு சொல்லி டிவி சேனல்கிட்ட பேரம் பேசுவாங்க, பத்திரிகைகிட்ட பேரம் பேசுவாங்க. இந்த மாதிரியாக பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக இது ஒரு வகையான ஒரு கேம்பிளிங் மாதிரி தான், ஒரு பண மோசடி, ஒரு சூதாட்ட மாதிரியான ஒரு வேலையை தான் இந்த மாதிரி கருத்து கணிப்பு செய்யக்கூடிய நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ளணும். மக்கள் விளங்கிக் கொண்டு இந்த கருத்து கணிப்புலாம் புறக்கணிக்கணும். இதன் மூலமா ஒரு மாற்றமும் மக்கள் மத்தியில் ஏற்பட போறதில்லை. இது ஒரு சூதாட்ட மாதிரி, அந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற மாதிரி இவன் ஜெயிச்சிருவானா அவன் ஜெயிச்சிருவானா அப்படின்னு சொல்லி வெட்டு கட்டி விளையாடுற மாதிரியான ஒரு விளையாட்டை தான் இந்த கருத்து கணிப்பு நிறுவனங்கள் செய்யறது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். மக்கள் இந்த மாதிரி கருத்து கணிப்புகளுக்கு எதிராக போராடும், இதெல்லாம் நிகழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை, அரசாங்கம் தடை பண்ணலாம். இந்த மாதிரி கருத்து கணிப்புகளே இதன் மூலமா என்ன நாட்டில் நன்மை நடந்த போது மக்கள் அவங்களா விளங்கி கொண்டு யாருக்கு வாக்களிக்கணுமோ யாருக்கு வாக்களிக்க கூடாதோ அவங்க விளங்கி அவங்க அளிக்க போறாங்க. அதுக்கான சுதந்திரத்தை மக்களுக்கு கொடுக்கணும். இது மக்கள் மீது கொண்டு திணிக்கக்கூடிய அவங்களுடைய டெசிஷன், அவங்களுடைய முடிவை மக்கள் மீது திணிக்கக்கூடிய வேலையை தான் இந்த கருத்து கணிப்பு நிறுவனங்கள் செய்கின்றன. எப்படி சூதாட்ட கம்பெனிகள் எல்லாம் அரசாங்கம் தடை பண்ணுதோ அதே மாதிரி இந்த கருத்து கணிப்பு நிறுவனங்களை தடை பண்ணி இந்த கருத்து கணிப்பு நடத்தாத முறையில தேர்தலை நடத்தக்கூடிய வகையில தேர்தல் ஆணையம் முயற்சி செய்ய வேண்டும். இது இந்திய அளவுல இதுதான் நடந்துட்டு இருக்குது. இந்திய அளவிலேயே இதே மாதிரிதான் நடக்குது. இந்திய அளவுல ஒரு கருத்து கணிப்பு நடத்தினா ஏறக்குறைய 20-30 கோடி ரூபாய் மேல செலவாகும். அவ்வளவு செலவு செய்து இந்த கருத்து கணிப்பு நிகழ்த்துறதுக்கு காரணம் என்னன்னா பண மோசடி, இந்த மாதிரி சூதாட்டம் செய்வதற்காக தான் மக்கள் இதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்தி தடை செய்வதற்கான முயற்சி மேற்கொள்ளும். அரசியல் கட்சிகள் உதவி செய்ய மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு இதன் மூலம் பலன் கிடைக்குது. பொதுவான சமூக நீதி அமைப்புகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தான் இதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இந்த கருத்து கணிப்புகளை புறக்கணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானா என்று கூறி நிறைவு செய்கிறேன்.